உங்களுக்குலாம் கிரேவிங்ஸ் வந்தா நீங்க என்ன பண்றீங்க? எனக்கு ரீசென்ட் டேஸா ரொம்ப கிரேவிங்ஸா இருந்தா நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து இட்லி சாம்பார் ஆர்டர் பண்ணி சாப்பிடுறேன். அதுவும் இங்க அல்குவிசஸ்ல வந்து ஒரு தமிழ் இட்லி கடைன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு 10, 15 தடவ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அ ஏன்னா, நான் முன்னாடிலாம் கிரேவிங்ஸா என்ன சாப்பிடணும், நமக்கு வந்து தமிழ் பிரியாணி சாப்பிடணும் அப்படிலாம் தோணும். இப்போ எனக்கு அதெல்லாம் தோணல. இந்த இட்லி சாம்பார் தான் தோணுது. நான் ஏன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு வேளை நான் வந்து இந்த வைரல் வீகன் வீடியோலாம் பார்த்து வீகன் ஆயிட்டனோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சேன். வாய்ப்பில்ல. ஏன்னா எனக்கு முட்டை இல்லனாலும் மூச்சு விட முடியாது. அப்புறம் தான் உட்காந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன். என்னோட கம்ஃபர்ட் ஃபுட் வந்து இப்போ வந்து இந்த சாம்பார் இட்லியா இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் அசிடிட்டி இஷ்யூலாம் வேறு இருக்கனால எனக்கு தயிர் சாதம்லாம் ரொம்ப பிடிக்கும். என்னோட கம்ஃபர்ட் ஃபுட்டா இருந்துச்சு. இப்போ அதில இது ஆட் ஆயிருக்குன்றது நான் வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ வந்து இது வந்து இந்த இட்லி கடை வந்து எனக்கு முன்னாடிலேருந்தே தெரியும். நான் வந்து இவங்ககிட்ட தான் அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இங்கே தமிழ் இட்லி கடை இது பேரு. எல்கேஎஸ்எஸ்ல இருக்குது. இப்போ வந்து ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாலும் குவான்டிட்டிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கடைக்கு தான் நாங்கள் அன்றைக்கி போயிருந்தோம். நான் போனாலே நான் அதான் வாங்கி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீல்ஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. அதில் வந்து காலிஃப்ளவர் கூட்டு பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் 2, 3 தடவை கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். எனக்கு வந்து இட்லி சாம்பாரில் நிறைய மினி இட்லிஸ் போட்டு கொடுப்பாங்க. அது இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி வேறு வாங்கி சாப்பிட்டேன். அந்த அளவுக்கு ஐம் ஜஸ்ட் அடிக்டட் டு இட். ஸோ அதுக்கப்புறம் கேசரி கேசரி இஸ் மை ஃபேவரட். அப்புறம் சாப்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.